திருச்சிற்றம்பலம். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போதே போதும் காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருச்சமா ஐயா வந்துட்டாரம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கு. சத்சங்கம் இப்படித்தான் இருக்கும். வரைக்குள்ளேயே திருமுறைகள், ஓம்கார ஜபம், இல்லாட்டி ஓம் என்ற மந்திரம் எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த பக்கத்துல கலண்டர் கிடந்தது, எங்கேயோ தூக்கி வச்சாச்சு. அதனுடைய உபநிடத்துக்குரிய இறை வணக்கத்துடன் தாங்க தொடங்குவோம் இந்த சாந்தி பாடம். ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பம் முடிவு. ஓம் சகனா பவது சகனம் புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விக்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்லா இருக்கு. அதுல ரெண்டாவது வரை சொல்லிக்க சகனம் சொல்லப்படாது. சகனௌ குணத்து சக வீரியம் கரவாவஹை. அந்த வித்விஷா வந்துட்டு வகையை பிரிக்கப்படாது. தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. மாண்ட நாங்கள், நீ என்றதுதான். நீ என்றது நான், அந்த எனக்கு, அது மாண்டது நாங்கள். வித்விஷாவஹை, பகைக்காமல் இருக்க வேண்டும். ஓம் சகனாவது, காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும் இறைவன். சகனௌ புனக்து, எங்களை போஷிக்கட்டும். ஒன்று சர்வைவல், இரண்டாவது என்ரிச்சி, போஷிக்கிறது. மூன்றாவது தைரியம், பலம். சகவீரியம், வீரியமும் வர வேணும். கரவா வகை, நாங்கள் செய்கின்ற வகைகளிலே. இங்க செய்கிறது படிப்பு பொதுவாகவும். எங்களுடைய படிப்பு தேஜஸ் என்றா ஒளி பொருந்தியதாக இருக்க வேண்டும். அதீதம், அதற்கு அதீதம் என்றா அதற்கு அப்பால. துரியம், துரியாதீதம் என்றா துரியத்துக்கு அப்பால. அதீதம், அதீதம், அதைத்தான் அங்க அதீதம். அது மட்டுமல்லாது தேஜஸ்வி என்றா ஒளியாக இருக்க வேண்டும். நவண்டா அது மட்டுமல்லாது அதீதம் என்றா அதற்கு அப்பாலாகவும் அப்பாலாகவும் அஸ்து என்றா இருக்க வேண்டும். ஐயர் மகிழோட அஸ்து அஸ்து என்று சொல்லுவார்கள். மஸ்து என்றா அப்படியே ஆகட்டும் 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 என்றது அப்படியே இருக்க வேண்டும். நாங்கள் பகை வித்விஷா வகை என்றா பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இந்த வணக்கம் நல்லா இருக்கிறது என்னென்று கேட்டால், இதுல முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடத்திலையும் நாங்கள் குரு வணக்கம் சொல்லுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு என்று சொல்றதுல இருந்து எல்லாம் சொல்லுவோம். அங்கெல்லாம் குரு என்பவர் மிக மேலான இடத்துல இருப்பவர், இறைவனுக்கு சமமாக பாவிக்கிறது, மேலான இடத்திலிருந்து சொல்வது. இங்க படிக்கிற குருவின் சீடனம் சமமான தளத்துல இருக்கணும். இதுதான் எங்களுடைய மாடர்ன். நாங்கள் எங்களுடைய சைவ கிளாஸ்லயே அப்படித்தான் சொல்றோம். அங்க ஒர்க் ஷாப் நடக்க இலங்கையில முன்னுக்கு ஏதாவது மேசை போட்டு மேடை போட்டா இறங்கி வந்துடுறது. நான் ஏழுமானவருக்கு எல்லாரும் ஒரே தளத்துல வட்டமா இருந்துதான் பார்க்க வேணும். அதான் சமதளம், அதான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட். ஒரு மேலே இருந்து கொண்டு நான் தருகிறேன் நீ கேள், நான் சொல்லுகிறேன் நீ கேளண்டா ஒரு தடவை அதை விரும்புறதில்லை. அந்த ட்ரெண்ட் இன்னும் வரவில்லை. இன்னும் பார்த்தா எங்களோட சமய கூட்டங்களும் சரி எல்லாம் சரி, முன்னால 4 பேர் மேடை போட்டு அதுக்கு ஒரு சீட் வச்சு
மாலை போட்டவரை மேல தலைப்பா கட்டி இழுத்து போட்டு கீழே ஆக்கள் இருத்தி போட்டு கேளென்றால் அது இப்ப ஏறாது. இது அந்த காலத்திலேயே சமமா இருத்தியாச்சு பாருங்க. ஒருத்தர் ரெண்டு பேரும் சமமாத்தான் சொல்லினோம். நாங்கள் ரெண்டு பேரையும் இறைவன் காப்பாற்றட்டும், எங்கள் ரெண்டு பேரையும் இறைவன் போஷிக்கட்டும், நாங்கள் ரெண்டு பேரும் செய்கிற காரிய ஒளி பொருந்தியதாகவும் பலம் பொருந்தியதாகவும் தைரியம் தைரியமாக அதுக்காகவும் இருக்க வேண்டும். தைரியமோ இருக்க வேண்டும். மற்றது வீரியத்துடன் உழைப்போமாக, அதான் இருக்கிற சக வீரியம் கர என்றா உழைப்போமாக, அதை செய்வோமாக என்பதை இது ஒளிபொருத்தியதாக அதற்கு அப்பாலாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைக்காமல் இருக்க வேண்டும். இது சமதளத்திலிருந்து படிப்பிக்கிறது. இதுதான் சற்சங்கம். புரியுதா? அது இதனுடைய தனித்துவமான ப்ரேயர். இப்படி ப்ரேயர் பார்க்கறது ரொம்ப அருமை, ஒரு அருமையானது. இது தமிழ்லையும் இங்கேயே வச்சிருக்கிறாங்க. யாராவது எடுத்து தந்தா நல்லா இருக்கு. இன்டர்நெட்ல நான் பார்த்துருக்கிறேன். இங்கெல்லாம் எல்லாத்தையும் தமிழ்ல பாட்டாக வைத்திருக்கிறார். வேறு உபனிஷத்தை பார்த்தேன். உபனிஷத்துல கைவல்ய உபனிஷம் தான் நாங்க முழுமையாக பார்த்தது. அதுக்கு பிறகு அதனுடைய சுருக்கங்களாக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்தேன். அதுல முதல் கைவல்ய உபனிஷத்தை பார்த்துட்டு நாங்கள் எடுத்ததாக அதுல கைவல்ய உபனிஷத்துல ஓம்காரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஓம் என்ற பிரணவம். அப்ப பிரணவத்தை பற்றிய முழுக்கத்தையும் பார்த்தோம். நாங்க உபநிடதங்கள்ல இருக்கிறது, ஆகமங்கள்ல இருக்கிறது, சிவஞான சித்தியால இருக்கிறது என்ற ஓம் என்ற பிரணவ மாத்திரத்தின் விளக்கத்தை பார்த்தோம். கைவல்ய உபநிடத்துல ஓம் என்பதை சொல்லி இருக்கிறது. ஓம் என்பது ஆத்மாவை அரணிக்கட்டையாகவும் தீக கடையிற கட்டை, அந்த ஓம் என்ற பிரணவத்தை அரணிக்கோளாகவும் கொண்டு கடைந்து அறிஞர்கள் அதுல வருகிற ஞான அக்னியினால தங்களுடைய பாசம் என்கிற அந்த பந்தம், அந்த மலத்தை தகிக்கிறார்கள், எரிக்கிறார்கள் என்று இருந்தது. அதே மாதிரி அது இன்னொரு உபநிஷத்துல இருந்தது பிரணவோ தனு. ஓங்காரம் என்கிறது வில்லு, அதுல ஆன்மா என்கிற அம்பை பூட்டி பிரம்மம் என்கிற இலக்கை வைத்து அந்த பிரம்மத்திலே போய் அது தைக்கும்படியாக எய்தல் வேண்டும். அப்போ ஓம் என்பது அங்க வளைத்து ஆன்மாவை செலுத்துகிற ஒரு உபகரணமாக அது சொல்லப்பட்டது. அடுத்ததாக ஓம் என்பத்துல ஆகமங்கள்ல ஓமுக்கு சக்தியை சொல்லுவார்கள். சக்தி சொல்லிக்க கலை என்றா சக்தி. இப்ப 3 சக்திகளை பார்த்து ஆ உ முக்கலை பிரணவமாக பார்த்தோம். 5 சக்திகளாக பிரித்து ஆ உ ம பிந்து நாதம் என்று ஐங்கலை பிரணவமாக பார்த்தோம். ஐங்கலை பிரணவத்தின் விளக்கம் சிவஞான சித்தியால இருந்தது. அது சொல்லுவார்கள் என்ன, அவ்வொடு உப்பும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் இருந்ததல்ல. ஆ என்பது மனத்தையும், ஊ என்பது புத்தியையும், மா என்பது அகங்காரத்தையும் மேனிப்புலேட் பண்ணுவங்கட. எங்கட மனத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு தான் எல்லாரும் கேட்கறது. இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு 7 நிமிஷம் இதுக்கு செலவழிச்சா அது படிஞ்சு வரும். அந்த 7 நிமிஷம் கொடுக்க முடியாமத்தான் நாங்க 7 பிறப்புகளை ஓடி 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 தெரிகிறோம். ஒரு 7 நிமிஷம் இருந்து அனுஷ்டானம் பண்ணி இந்த பணவஞ்சம் செய்து இருந்தால் அது பேசிக். பிறகு கொஞ்சம் வசதியானவர்கள் 7 2 14, அதை விட கொஞ்சம் கூட வசதியானவர்கள் 7 3 21 22. அதுக்கு மேல கொஞ்சம் வசதியானவர்கள் அங்கால ஒரு முகூர்த்தம் அப்படி ஒவ்வொன்றா போறது. ஒரு முகூர்த்தம் அப்படி அப்படி ஒவ்வொன்றாக அதில் செலுத்தி கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முன்னுக்கு வரலாம். இதெல்லாம் ஒவ்வொரு டெக்னிக். இதெல்லாம் அதை பர்டிகுலர் வேயில அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சொன்னபடி செய்து வர இது ஓப்பன் அப்ஸ் அதர் டைமென்ஷன், இன்னொரு பரிமாணத்தை எங்களுக்குள்ள ஓப்பன் பண்ணும், திறந்து தரும். அதை பாசிபிலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணி தரும். அதுதான் அதனுடைய தன்மை. இப்போ அதில் பார்த்து நாங்கள் இதில் ஐங்கலை பிரணயமாகும். பிறகு மற்றது பிந்துநாதம் சித்தமோடு உள்ளமாகும் என்று சொல்லி அங்கால வந்தது. சித்தமோடு சித்தத்தை பிந்துவும், உள்ளம் என்கிற உயிரை நாதமும் மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். இது ஐங்கலை பிரணவம் சொல்லி இருக்குது. இதெல்லாம் சாதாரணமா ஆக்களுக்கும் தீட்சை பெற்ற ஆக்களுக்கும், விசேட தீட்சை பெற்று நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு 12 கலை பிரணவம் 16 கலை பிரணவம் என்று இருக்கு. பவர்ஸ் 12 கலை 16 கலை. அதுக்கு மேல நாங்க போகலாது. இதை சொல்லுவார்கள் சிவலிங்கத்துல 32 கலை இருக்குதான்.
ஸோ யுவர் மேக்சிமம் வந்து 16 தான் அங்கே ரீச்சபிள். அதுக்கு கீழே தான். இங்க என்னதான் மேலே போனாலும் சிவண்ட காலுக்கு கீழே தான் இல்லையா. அவர் 32 கலை சிவலிங்கத்தில். இதான் இந்த பவர் அல்லது சக்தி. சும்மா எல்லாரும் பவர் வைப்ரேஷன் என்று சொல்லுவார்கள், சில பேர் பவர் என்று சொல்லுவார்கள், சக்தி என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் அளந்து பார்க்க இயலாது. இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக், சில மின்காந்த அப்படி இப்படி எல்லாம் சும்மா சொல்றது, அப்படி எல்லாம் சொல்ல இயலாது. எல்லாம் அதில் இருக்கிறது. இந்த இது வந்து ஓம்காரம். இது உத்கீத வித்தை. உத்தண்டா பலமாக, கீதமண்டா பாடுதல் அல்லது உச்சரித்தல். அப்ப ஓம் என்பது மனதுக்குள்ள சொல்லாம பலமாக சொல்லி ஓ இது தியானம். அப்படியே அந்த ஆண்டது அடி வயிற்றுல 3வது அறத்துல தொடங்கி ஊ என்பது நாபித்தானம், மா என்பது கண்டம் வரைக்கும், பிந்த் என்பது நெத்தி வரைக்கும், நாதம் என்ற சத்தத்தின் கடைசி வந்து உச்சத்தலை வரைக்கும். நாதம் முடிந்த பிறகும் அது என்ற அதிர்வு அதுக்கு மேலாக உச்சந்தலைக்கு மேலாக பரவி போகுது. இது பிரணவத்தினுடைய தியானம். இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வர்றது ஒரு சாதனை. இது முதலாவதா பார்த்தினாங்க. 2வது காயத்ரி வித்தை பார்த்தினாங்க. எல்லாரும் சொல்ற காயத்ரி, எல்லாருக்கும் தலை விருப்பம், நெடுக கேட்கறது எல்லாரும், எல்லாம் தலை விருப்பம் எல்லாருக்கும் காயத்ரி சொல்றதுக்கு. நான் சொல்லும் முதல்ல 5 எழுத்து மந்திரத்தை ஒரு 108 தடவை ஒரு நாளைக்கு சொல்ல பழகிட்டு பிறகு அங்கால வாருங்க. ஆசையில எல்லாம் செய்கிறதான் என்ன. அப்ப ஓம் 5 எழுத்து மந்திரம் ஒரு காலையில 108, மாலையில 2 தடவை 108 மந்திரம் இருந்து முறைப்படி சொல்றதுக்கே மூச்சு வாங்குது எங்களுக்கு. அதுல ஒரு காயத்ரி எங்க கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. அப்புறம் கொஞ்ச நாள் அது சொல்றவும் கஷ்டமா போயிடும். அப்படியே இந்த வைப்ரேஷன் இருக்கு தானே காயத்ரி, அது பாடு வந்து ஓம் பூர் சுவஹான்னு ஏதோ பாட்டு பாடும், அதை போட்டுட்டு திரிவாங்க. சொல்றது இதெல்லாம் ஆத்மீக கூத்தும் ஆத்மீக கூத்தாடிகளும். சும்மா ஒரு திருவிழான்னு. நல்லது, படிக்கிறது நல்லம், வாசிக்கிறது நல்லம். ஆனா உன்னுடைய பயிற்சி என்று கேட்க நித்தியம் செய்ய வேணும். டெய்லி பிராக்டிஸ். நித்திய அனுஷ்டானம் அதுல அடிப்படை. நித்திய அனுஷ்டானம் என்றது ஒரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சீரியஸ் என்ற தீட்சை பெற்று தினசரி ஒரு 7 நிமிஷம் ஒதுக்க வேணும். தினசரி 7 நிமிஷம் ஒதுக்கி இந்த நியாசம் பண்ணி, ஆசமனம் பண்ணி, நியாசம் தொடுமுடம் தொட்டு அதில் இருந்த அந்த குருவிட்ட விட்ட மந்திரத்தை ஒரு 108 தரம் குரு சொல்றதுக்கு அதை முதல் படிய வைக்க வேணும். அதை முதல் படியாம பிறகு அங்கால அடுத்தது எடுத்தது தொடங்கினா certain waysல செய்யக்குள்ள விதி என்னும் 5 எழுத்து என்று சொல்லி விதி. விதி என்ற விதிக்கப்பட்டபடி as prescribed மந்திரம் சொல்லிக்குள்ள அதுக்கு பீஜம் வேணும், அதுக்கு மந்திரம் வேணும், மற்றது கீலகம். கீலகம் என்றதான் கீ, திறக்கிற கீ. அந்த கீலகம். கீலகம் என்பது நியாசம் இருந்து மூச்சு நாடி சுத்தி செய்து இதுகளை தொட்டு ஆசமனம் பண்ணி அப்படி செய்யறது. சேர்ந்து செய்யதான் அந்த மந்திரத்தின் முழுமையான
சித்தி கிடைக்கும். அதுக்கு பிறகு மந்திரம் ஜெபம் பண்ணதுக்கு சில நேரத்துல செய்கிறது, காலையும் மாலையும் சந்திக்கிற நேரம், சந்தியா காலங்கள்ல உச்சி காலத்துல செய்யறதுக்கு கூடுதலான பலன். சில நாட்கள்ல செய்யறதுக்கு அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு, வருஷப்பிறப்பு அப்படியான நாட்கள்ல செய்யறதுல கூட பலன். சில இடங்கள்ல செய்யறது, வீட்டுல பூசையறையில செய்யற மாதிரி ஆத்தங்கரை, மலை உச்சி, நீர்நிலையை பார்த்தபடி செய்யறது, கோயில்ல குடிமரத்துக்கு பக்கத்துல இருந்து செய்யறது, இப்படி எல்லாம் இதெல்லாம் அந்த சில இடங்கள்ல செய்யறது, இதெல்லாம் வந்து அதனுடைய மந்திர சித்திக்குரிய தன்மையை கூட்டும். இது எல்லாத்துக்கும் பெரும். இப்ப காயத்ரி வித்தையில நாங்கள் அதுன்ற பொருளைத்தான் பார்த்தோம். நாங்க காயத்ரி வந்து ஓம் பூர் புவ ஸ்வஹா, அவ்வளவுதான் முதலாவது. பூர் புவ ஸ்வஹா, இந்த பூரணமாய சொல்றது ஒன்று இருக்கு. ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மக, ஓம் ஜன, ஓம் தப, ஓம் சத்யம், தட் சரி அப்படி தொடங்குறது. அது ஏழையும் சொல்லி சொல்றது. பொதுவாக ஓம் பூர் புவ ஸ்வஹா தட் சதி துர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ச தீமஹி யாயோ ந பிரசோதஜாத். யாயோ என்றா தியானிக்கிறேன், தியா என்றா தியானித்தல், மெடிடேட் அப்போன் என்று சொல்றது. ந பிரசோதஜாத், என்னுடைய புத்தியை பிரகாசிக்க பண்ணட்டும், என்னுடைய புத்தியை பிரகாசிக்க பண்ணட்டும். பாரதியார் அழகாக பாஞ்சால சபதத்தில் அது ஒரு எளிமையான பிராணி. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். பார்கோ வேண்டது ஒளி. தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. இது மேலோட்டமான விளக்கம். சைவத்துல காயத்ரிக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு. அங்கதிரோன் அவனை அண்ணலா கதிர வேண்டா. அந்த கதிரவனை போய் கடவுள் என்று நிற்காதீங்கோ. வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொன்மின், அங்கதிரோன் அவனை உடன் வைத்த அண்ணல் செங்கதிரோன் வணங்கும் திருச்சேற்று. அப்படித்தானே பாட்டு? சிவகுமார் அந்த பாட்டு தெரியுமா? இல்லையா? அங்கதிரோன் அண்ணலா கருத வேண்டா, வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொன்மின், அங்கதிரோன் அவனை உடன் வைத்த சம்திங் அப்படி வரும். கேடுங்க பாப்போம். அங்கதிரோன் அவனை, அங்கதிரோன் எடுங்க பாப்போம். இதுல பாக்குறோம். இந்த ஓமையா வந்துட்டு அங்கதிரோன் அண்ணலார் கருத வேண்டாம், வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொள்மின், அங்கதிரோனனை உடன் வைத்த ஆதிமூர்த்தி, செங்கதிரோன் வணங்கும் திருச்சோற்றுத்துறையனாரே. அதுதான் பாடு. ஆமாய்யா. அங்கதிரோன் அவனை பாடுத்து எடுத்து வரும். சுவாமி நன்றி ஐயா. போட்டு திருநாவுக்கரசர் தேவாரம். அங்கதிரோன் அவனை அண்ணலா கருத வேண்டா. சூரியனை வழிபடுறோம், அதுக்காக சூரியனை கடவுள் என்று யோசிச்சிடாங்க. ஆஹா. வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொன்மின், அதென்ன வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொன்மின்? இதுதான் ஆன்மா. இது இன்னொரு வித்தை. இத்தனை வித்தைகள் இருக்குண்டா சொல்றது. இது இன்னொரு வித்தை என்னண்டா ஆன்மா போற வழி வந்து சொல்லி இருக்கிறேன். அச்சாதி மார்க்கம், தூமாதி மார்க்கம் வந்து 2 வழி இருக்குது. ஒளி மார்க்கம், இருள் மார்க்கம். ஒளி மார்க்கத்துல போற ஆன்மா பித்திருலோகத்துல தங்கி, சந்திர மண்டலத்துல தங்கி, சூரிய மண்டலத்துக்குள்ள போய் அப்படித்தான் போகுது. வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொள்மின், இந்த ஒளி மார்க்கத்துல போய்க்க சூரிய மண்டலத்துக்கு ஊடாக போவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். முத்தி வழி. அங்கதிரோன் அவனை உடன் வைத்த ஆதிமூர்த்தி, செங்கதிரோன் வணங்கும் திருச்சோற்று துறையனாரே. அங்க போட்டுட்டார்.
அழகிய கிரணங்களுடைய புறையை கங்கை பாம்பு முதலியவை சடையில் வைத்த முதற்கடவுள் சூரியனால் வழங்கப்படுகின்ற திருச்சோற்று துறையனாரே ஆதலின். அழகிய கிரணங்களுடைய சூரியனை தலைமை கடவுளாக கருதாமல் அந்த சூரிய மண்டலம் வழியாக அர்ச்சராதி மார்க்கமாய் வீட்டுலகத்தை அடைவதற்கு உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளும். அர்ச்சிராதி மார்க்கம் அதான் தூமாதி மார்க்கம் என்றது. அங்கதிரோன் அழகிய சூரனை அண்ணல் தருக வேண்டாம். கீழே போட்டிருக்கு. அருக்கன் பாதம் வணங்குவன் அந்தியில். இன்னொரு பாடல். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில். அந்தி சந்தி என்றது எங்களை சந்தியா வந்தன கும்பிடுறது. அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ. சூரியன் என்பது இறைவனுக்கு உருவா வடி. அதே மாதிரி செஞ்சுடற்கோர் சோதிதானாம். சூரியனுக்கு இருக்கிற சோதி சிவன். வெங்கதிரோன் வழியே போமதற்கு அமைந்தவன். தூமாதி மார்க்கன் நச்சுத்த பஞ்சாக்கினி அக்கமாதி நீக்க கருது. அச்சாதி மார்க்கம் மீளாக்கதியாக மெய்ச்சுவத்தின் நல்லருக்கு ஆளாக காட்டும் இவை. இது தர்மயான சம்பிரதாய தீபம் என்ற புத்தகத்தில் இருக்கு. வித்திரியானம் எல்லாவற்றிலும் மேனாது சிவகதி. இவையெல்லாம் அச்சிவகதிக்கு வழியாகும். சிவகதியே மீளாக்கதி. அங்கதிரோன் அவனை உடன் வைத்த ஆதி மூர்த்தி. இங்கு சூரியன் வழிபடுவதை ஈட்டடி தோற்றுகின்றது. இதான். அப்ப காயத்ரி மந்திரத்துல இருக்கிற சொல்லப்படுற சூரியன் எங்களுக்கு கடவுள் அல்ல. அப்ப சைவம் என்ன சொல்லுது காயத்ரி மந்திரத்தை என்று கேட்டா, சூரியன் சிவசூரியன் அதுல இருக்கிறது ஒளி தர்றது சிவசூரியன். அதற்குள்ளே சிவசூரியன். சூரியனுக்குள்ளே சிவன் இருக்கிறார். சிவசூரியன் எந்த சூரியனாயும் இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிறது சிவசூரியன். அது எப்படி சிவசூரியன் இருக்கிறார் என்று புறவை சொல்றேன் நான். அது அதுல இருக்கிற ஒளி சிவசக்தி. சக்தி சக்தி சக்தி. அந்த சிவசக்தி பதிந்து என்னுடைய புத்தியை தீட்ட வேண்டும். எப்படி பதியும்? சிவசக்தி 3 விதமா வரும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி. இச்சா சக்தி தான் எங்களுடைய மோட்டிவேஷன். எலும்பு இதை சச்சங்கம் செய்யணும்ன்றது மோட்டிவேஷன். இப்படி ஒன்று தொடங்கணும்ன்றது மோட்டிவேஷன். இச்சை, கடவுளுடைய இச்சை, சித்தம். மற்றது கிரியை என்றது ஆக்ஷன், செய்கிறது. நிச்சயம் கனகாரியங்களை நாங்க செய்கிறீர்கள். சில பேருக்கு விஷன் எல்லாம் இருக்கும், பிராக்டிக்கலா தொடங்க மாட்டோம், பார்த்து கொண்டிருப்பவன். அது கிரியை. ஞானம் என்பது அது சம்பந்தமான அறிவு. எப்படி தொடங்குறது, எப்படி நடத்துறது, எதை சொல்றது, எப்படி சொல்றது என்ற அறிவு. இந்த இச்சை, கிரியை, ஞானம் உண்டு. இறைவனுக்கும் இருக்குது, ஆன்மாவுக்கும் இருக்குது. எல்லா உயிர்களுக்கும், சித்த பொருளுக்கும். இறைவனுக்கும் இச்சா கிரியா ஞானம் இருக்கு. இறைவனுக்கு இருக்கிற இச்சா கிரியா ஞானங்கள் தங்குதடை இல்லாத பூரணமானவை. இறைவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. அவன் நிமலன், அமலன், இயல்பாகவே மலங்களில் நீங்கியவன், பாசங்களில் நீங்கியவன். இறைவன் குணங்களில் உண்டு. இப்ப அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அன்ரெஸ்ட்ரிக்டட். அவனுடைய இச்சை சித்தம் தான் எல்லாம், அவனுடைய செயல் தான் இல்லை, அவனுடைய அறிவு தான் இல்லை. ஆன்மாவுக்கு இருக்கிற இச்சா ஞான கிரியா சக்திகளை அந்த ஆணவம் என்கிற மலம் போட்டு சுத்தி கட்டி அடக்கி முடக்கி மூடி மறைத்து வைத்திருக்குது. அதுக்குள்ளால நீக்கலுக்குள்ளால கொஞ்சம் தெரிஞ்சா சரி. புகை பிடிஞ்ச சிமினி இருந்தா விளக்கு என்ன இருந்தாலும் வெளியில கொஞ்சம் தானே தெரியும். அது மாதிரிதான் அப்படி இருக்குது. இப்ப அந்த ஒளி வெளியில வர்றீல எவ்வளவுத்துக்கு இந்த தடிப்பு அல்லது புகை குறையுதோ அவ்வளவுத்துக்கு வெளியில அந்த உள்ளுக்கு இருக்கிற இச்சா ஞான கிரியா சக்தி பிரகாசிக்கும். எப்படி பிரகாசிக்குதுன்னா, வெளியில இருக்கிற சூரியன் ஒளியை பெற்று பிரகாசிக்குது. இந்த ஆணவ மேல தடை குறைய குறைய வெளியில இருக்கிற இறைவனுடைய இச்சா சக்தி எங்களுடைய ஆன்மாண்ட இச்சா சக்தியே கூட பொருந்தும். இப்ப எங்களுடைய இச்சைகள் எல்லாம் இறைவனுடைய இச்சைகளுக்கு ஒத்து வரும். எங்களுடைய கிரியை ஆக்ஷன் அதிகம் வெளியில இருந்த இறைவனுடைய கிரியா சக்தியோட பொருந்தும். அப்ப செயலாற்றல் நல்லா வரும். எங்களுடைய ஞானம் அறிவு இறைவனுடைய அறிவு பொருந்தும். எங்களுடைய அறிவாற்றல் நல்லா வரும். எங்களுடைய இச்ச செயல் அறிவு துலங்கம், இறைவனுடைய அந்த இச்சா ஞான கிரியா சக்திகள் பொருந்த. அப்ப எங்களுக்கு நாங்கள் காயத்ரி பிரார்த்தனை என்னண்டா, சூரிய தேவன் இருக்கிற சிவசூரியன், சிவதனோட கதிர்கள், பர்கோண்டா கதிர், பர்கோது அஸ்ச
தீமகி எனக்கு என்ன செய்யணும், பிரகாசிக்க வேணும். அந்த அந்த கதிர்கள் அந்த வர்ற சிவசக்தியாகிய ஒளி, சிவசூரியனாகிய இந்த சூரியன், அதுல இருந்து வர சிவசக்தியாகிய ஒளி, அதன் இச்சாஞானா கிரியாசக்திகள் இந்த ஆத்மாவினுடைய இச்சாஞானா கிரியாசக்திகளை பொருந்தி அவற்றை துலக்கப்படுத்துவனவாகுக. நல்ல தடையெல்லாம் நீங்கி சென்ற இறைவனுடைய சித்தம் என் சித்தம், இறைவனுடைய காரியம் என் காரியம். பாரி பாருங்க, இந்த காரியம் எல்லாம் இறைவன் காரியம். மாறி பாருங்க, என்னுடைய சித்தம் எல்லாம் இறைவன் சித்தம். இறைவனுடைய ஞானம், தடையிலா ஞானம், அந்த பேர் அறிவு என்னுடைய அறிவு, என்னுடைய அறிவு இறைவனுடைய அறிவாகுது. இறைவனுடைய பேர் அன்பு என்னுடைய அன்பாகுது, என்னுடைய அன்பு அருளாகுது. தடையில்லாத, தங்கு தடையில்லாத அன்லிமிட்டெட் அன்கண்டிஷனல் லவ் வருகிறது. என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் அவனுடைய செயல்கள். எனதுரை தனதுரையாக சம்பந்தர் கொடுப்பார். எனதுரை தனதுரையாக. அப்ப அந்த தடையை நீக்கிறதுக்குத்தான் எங்களுக்கு பிராக்டிஸ். வாழ்க்கைக்கு உதவும், வாழ்க்கைக்கு அது உதவும். தடைகள் நீங்க குறைய தேய 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 அந்த அனுஷ்டானம், நித்திய அனுஷ்டானம், நித்திய பூஷை, நித்திய அனுசந்தானம், இந்த மூன்றும் செய்து வர வர அந்த தடை தேய்ந்து கொண்டு வரும். தேய்ந்து கொண்டு வர கூடுதலாக இறைவனுடைய இச்சா ஞான கிரியாசக்திகள் எமது ஆன்மாவின் இச்சாச்சான கிரியாசக்திகளில் பதிய எங்களுடைய அறிவு செயல் இச்சை மேலும் துலங்கி மேலானதாக தொழிற்படும். ஓப்பன் அப் திஸ் பாசிபிலிட்டிஸ் தான் எங்களோட காயத்ரி மந்திரம். இனிமே தீட்சை பெற்றவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்யக்குள்ள காயத்ரி சொல்லலாம், நினைச்சு பார்த்து சொல்லக்கூடியதா இருக்கு. எப்படி சூரியனுக்குள்ள சிவசூரியன் இருக்கிறார் என்று பார்த்தால் அதுக்கு இன்னொன்று இருக்கு. அதுக்கு இன்னொரு வித்தை, பட்சி வித்து என்று இன்னொன்று இருக்கு. பக்ஷி வித்தை கேள்விப்பட்ட ஒன்றுதான். ஒரு மரத்துல 2 பறவைகள் இருக்கு. ஒன்று பழங்களை பசித்துக் கொண்டு பட்சித்துக் கொண்டு இருக்குது. பட்சித்தல் என்றா புசித்தல், அனுபவித்துக் கொண்டு இருக்கு. மற்றது பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்குது. இது முண்டக உபனிஷத்துல வரும். முண்டக உபனிஷம் ரிக்வேதம் நினைக்கிறேன். முண்டக உபனிஷதம் 2 இடத்துல வர்றது இது உண்டு. அது இதை சொல்றது பட்சி வித்தை. பார்ப்போம், இதுல எழுதினதை பார்க்கணும். இதுல ஆங்கிலத்துல தான் இருக்குது. இங்க பாருங்க, இதான் முண்டக உபனிஷதம். சிமிலி, அந்த ஸ்பெல்லிங் எல்லி என்று வரும். சிமிலி என்றா உதாரணம். of 2 birds on 1 tree. துவ சுபர்ண சாயுஜ சஜூஜ சஹாக்கிய சமானம். துவ சுபர்ண சஜூஜ சஹாக்கிய சமானம் விருக்ஷம் பரிசாபச்சதே. ஒரு மரத்துல சகாய என்றால் ஃப்ரெண்ட்ஷிப், கம்பேனியன்ஷிப். சாயுஜ்ய என்றால் எங்களுக்கு தெரியும், 2.5 கலத்தல். 2.5 கல சாயுச்சியமுத்தி என்றால் அவனோட 2.5 கலத்தல். சாயுஜ்ய சகாய 2.5 கலந்த உறவோட கம்பேனியன்ஷிப், சமானம் உறவாக. துவ என்றா 2, சுபர்ண என்ற பறவைகள், 2 பறவைகள்
இன்செப்பரபிள் கம்பேனியன்ஷிப், அது பிரியாது ஒன்று. நீ ஒரு மரத்துல இருக்குது. பரிஷ வச்சது தயோரான்ய பிப்பலம். பிப்பலம் என்ற அதனுடைய ஃப்ரூட். சுவாபஜான நனன்யோ ஒன்று சுவாபஜான. ஸ்வாபஜான என்றால் அது சுயமாக ஒன்றை சாப்பிடுவது. ஒரு பறவை ஒன்றை சாப்பிடுவது. மற்றது அனன்யோ. அன்யோ அபிக்ஷாகசிதி. அபிக்ஷாகசிதி அது அதிலிருந்து வித்தியாசமாக அதோட பார்ட்டேக் பண்ணல. அந்நியமாக இருத்தல்ண்டா விலகி இருத்தல். இன்செப்பரபிளா ரெண்டும் இருக்குது. ஆனா சாப்பிடுற விஷயத்துல அது சாப்பிட, இது அதை சாப்பிடாம பார்த்து கொண்டு இருக்குது. சாகாசிதி சாட்சியாக இருக்குது. இதுல சாப்பிட்டு கொண்டிருக்கிற பறவை எங்களுடைய ஆத்மா, ஜீவாத்மா, இண்டிவிஜுவல் சோல். மற்றது பார்த்து கொண்டிருக்கிற பறவை பரமாத்மா அல்லது கடவுள். ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள். எங்களுக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. இப்ப நாங்கள் மற்ற மாதிரி பார்ப்போம். இப்ப வெளியில இருந்து கடவுளுண்ட இச்சா ஞான கிரியா சக்தி வாரதைத்தானே நாங்க பார்த்தோம். இப்ப பாருங்க, உள்ளுக்கு இருந்து உங்களுக்கு உள்ளுக்கும் கடவுள் இருக்கிறார், உங்களுக்கும் இருக்கிறார். வெளியில ஏதாவது தெரியுதே கடவுள் மாதிரி? கடைஞ்செடுத்த புலிகள் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். கடவுள் மாதிரி இல்லை. ஏனென்றால் உள்ளுக்கு கடவுள் இருந்து வழிபட்டு கொண்டிருந்தாலும் இந்த ஆணவ தடிப்பிற்குத்தானே அந்த அளவுதான் வெளியில வரும். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். இது குறைய குறைய எங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் உண்டு வழியில வரும். அதான் பார்த்த முகம் நல்ல பிரகாசமா இருக்கு, ஒளியா இருக்கு, தேசஸா இருக்குன்னு சொல்றோம். இது இப்ப மற்ற மாதிரி சூரியனுக்கு அங்க இருந்து உள்ளுக்க வாரது, இது உள்ளுக்க இருந்து வெளியில போறதுக்கும் அதுதான் இது. இப்போ பார்த்தால் சிவசூரியன் என்றாலும் அந்த சூரிய தேவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். என்ன அவருடைய ஒளி அங்கே இருந்து தங்கு தடை இல்லாம வருது. அவ்வளவுதான். என்னென்ற சூரியனுக்குள்ள இவர் இருக்கு. அங்கதிரோன் அவனை அண்ணலா கருத வேண்டாம். அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ. உரு என்பது இறைவனுக்கு ஒரு உடம்பு மாதிரி. அவர் அங்க இருக்கிறார். ரெண்டு பறவை அங்க பட்சி வித்தை அங்க போட்டீங்கன்னா காயத்ரி வித்தை இன்னும் விளங்குது இல்லையா? சைவ சித்தாந்தம் இந்த ரெண்டு பறவைகளுக்கும் இன்னும் கொஞ்சம் உச்சமா சொல்லும். பக்கத்துல இருக்கிற கடவுள் பார்த்து கொண்டிருந்தாருண்டா இப்போ ஒரு இது வரும். எங்களுக்கு பார்வையாளர் வேண்டாம், பங்காளிதான் வேணும் என்று சொல்ற கோஷம் எல்லாம் இருக்கല്ലോ. பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் எனக்கு வேண்டாம், என்ன இது பார்த்து கொண்டுதானே சொல்லுவேன். நாங்க சொந்தக்காரருக்கு சொல்லிக்க நாங்க எல்லாம் கஷ்டப்படைக்க நீங்க பார்த்து கொண்டு இருந்த நீங்க தானே. அப்படி பார்த்து கொண்டிருந்தா என்ன செய்யறது என்றா சைவ சித்தாந்தம் அதுக்கு நுணுக்கம் போட்டவர். பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை, அவர் இருக்கிறார். அவர் எங்களோட இருந்து கொண்டு அவர் தான் எங்களுக்கு காட்டுறார், எங்களுடைய எண்டா காணுறார். நாங்க சாப்பிடக்க அவரும் அனுபவிக்கிறார். அவருக்கு பார்க்கறது அனுபவிக்கிற தேவை ஒன்றும் இல்லை. அவர் இயல்பாகவே எல்லாம் அறிந்தவர், எல்லாம் உணர்ந்தவர் என்றாலும் எங்களோட இருந்து எங்களோட இயக்கி கொண்டு ஒன்றா இருந்து உண்டு உடுத்து உடங்கி படுத்து எழும்புறார் கடவுள். அதைத்தான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று. அதுக்கு அழகாக இன்னும் ஒரு உதாரணம் சொல்லும் சைவ சித்தாந்தம். இந்த ரெண்டு சைவ சித்தாந்தத்துல இதுல இருக்கிறது என்ன மேலா சொல்றது. அவர்கள் சொல்லுவார்கள் என்று கேட்டா அங்கேயும் அக்ஷி வித்தை கண் வந்துட்டு. பட்சி வித்தை முடிஞ்சு இப்ப அக்ஷி வித்தை பாருங்க எத்தனை வித்தை வருகுதுன்ட்டு. பட்சி வித்தை முடிந்து அக்ஷி வித்தை. அக்ஷமண்டா கண். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா என்பின் நரன்களல் செல்வி. கண் பார்க்குது, அக்ஷம் பார்க்குது. கண்ணோ பார்க்குது, யார் பார்க்கிறது? உயிர். உயிர் இல்லாட்டி கண் பார்க்காது இல்லையா? எல்லாரும் பாக்குறீங்க, எங்களோட உயிர் தான் பார்க்குது. உயிர் இல்லாம இருந்தா அப்படி இருத்தி விட்டா பார்க்குமோ? ஜூமில
இல்ல. அப்போ அறிகிறது உயிர், பார்க்கிறது உயிர் என்ன ஆமையா. கண்ணுக்குள்ள. அதே மாதிரி இந்த உயிர் அறிகிறதுக்கும் செய்யறதுக்கும் உயிருக்குள்ள இருக்கிற இறைவன் தான் காரணம். ஆம். இப்ப கண் எங்களுக்கு காட்டி கண்டு அறிகிறது போல ஆன்மாக்கு இறைவன் உயிருக்குள்ள இருந்து காட்டி கண்டு அறிந்து அறிவிக்கிறான். இப்ப விளங்குதான். இப்ப அந்த ரெண்டு பறவை என்றாலும் அது சும்மா ஜடமா இப்படி கம்மண்டு இருக்கிற பறவை இல்லை. எங்களோட இருந்து நான் செய்யும் துரிசைகளுக்குடனாகி சம்பந்தர் படிப்பார். என்ன கெட்ட வேலை செய்தாலும் அங்கேயும் கடவுளும் இருக்கிறார் எங்களோட. யான் துரிசைகளுக்குடனாகி சொல்லுவார். எல்லாத்துலயும் அவர் இருக்கிறார். என்னோட பார்ட்னர் அவர். இஸ் மை பார்ட்னர், இன்செப்பரபிள் பார்ட்னர். சாயுஜ்ய சகாய சமானம் என்ற வார்த்தை வந்து சாயுஜ்யண்டா ரெண்டரை கலந்தாச்சு. சகாயம் என்றா நல்ல, சகையண்டா உறவு, சமானம் சமத்துவமான நல்ல உறவை என்னோட கலந்து இருக்கிறார். என்ன எனக்கு முன்னால போய்க்குள்ள பாசிபிலிட்டிஸ் தெரியுது, பாதை தெரியுது. பாதையில நான் தானே சூஸ் பண்றேன், இதால போகணும் அதால போகப்படாது. அதுக்காக அவர் சிச்சி சிச்சி என்று இந்த பக்கம் இழுக்க மாட்டார், வந்துடுவார், காட்டுவார், அறிவிப்பார், தெரியும். இல்ல முதல் தெரியாட்டி படையக்குள்ள தெரியும் தானே, பட்டு விழுந்திடம் வேக. அவர் எங்களோட இருக்கிறார். அதான் இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே. இறைவனுக்கு இன்ப துன்பம் உண்டோ? இல்லை. இருந்து கண்டு காட்டி அறிந்து அறிவித்து அனுபவிக்கிறான் இறைவன். அதொன்றும் இல்லாதவன். அவனுக்கு ஆனபடியினால இன்ப துன்பம் இல்லை. ஆனா இதுக்கு இருக்கிறதால இருக்கு. இது இவ்வளவு பெரிய உபகாரம். அந்த பெரிய கடவுள் இப்படி என்னோட வந்திருந்து பாருங்க, நீங்க செய்த கடைசியா செய்த ஊத்த வேலைய அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு எங்களோட. அதை நெச்சோன்னையே கூசி குறுகி இவ்வளவு அன்பு வரும் என்ன அவர்ல. அயரா அன்பின் அடன் கலல் செலுவி. எல்லாம் ஒவ்வொரு உதாரணங்கள். இன்னைக்கு நிறைய எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன். ஓம்காரத்தை பார்த்தோம், கீத வித்தையை பார்த்தோம், ஓங்காரத்துல பெருமானம். காயத்ரி வித்தையை பார்த்தோம், பக்ஷி வித்தை பார்த்தோம், அக்ஷி வித்தையும் பார்த்தாச்சு. அங்க 4 விஷயங்கள். அது உபநிடதத்துல தொடங்கி சைவத்துல எப்படி அதுண்ட விரிவு விளக்கம் வருகுதுன்றதை பார்த்தோம். 4 வித்தை பார்த்து முடிச்சிருக்கோம். ஒரு வித்தை காணி. இது சும்மா எங்களுக்கு சொல்றது அலர்ட். சும்மா கணக்க தெரிஞ்சு போட்டு அலட்டுற மாதிரி. என்ன கொண்ட உருப்படியா பண்ண காணையில என்று சொல்றது. ஏதோ இருந்துட்டோம், உபநிடதத்தை பற்றி பாப்பம் சிந்திப்பம் வந்தாச்சு தானே ஒன்றையும் எடுத்து பார்க்கறது. இது கடைசியா சொல்லுவார்கள். ஒரு கதை ஒன்று இருக்கு, முந்தி சின்ன வயசுல பார்த்தது. ஒரு பூனையும் நெறியும் இருந்ததாம். ரெண்டும் சந்திச்சு கதைச்சு கொண்டிருக்கணுமாம். நெறி சொன்னிச்சாம், எனக்கு 1000 தந்திரம் தெரியும். 1000 தந்திரம் தெரியும். எனக்கு அப்படி செய்ய தெரியும், இப்படி செய்ய தெரியும், இப்படிதான் கன தந்திரம் தெரியும். பூனை எனக்கு ஒன்றும் தெரியாது, ஓடி போய் ஆபத்து வந்தா நான் எங்கேயும் உயிரிடுவன் மரத்துலேன்ட்டு இப்படியா கதைச்சு கொண்டிருக்க வேட்ட நாயால் வந்துட்டுதான். ஒன்னு பூனை சடாரண்டு மரத்துல ஏறிட்டு அது கொண்டுதானே தெரியும். நிறைய 1000 தந்திரத்துல என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கொண்டு வந்ததான். ஊழல்றதா, உடம்ப சுருட்டுறதா, செத்த கிடக்கிற வரை படத்தை கிடக்கிறதா, அல்லது நரியின் அவான வாயு ஒரு நாத்தம் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளது தெரியாது. அப்படி அவான வாயுவை விட்டு கிளைக்கிறதா, அல்லது எரிமு உரிமை காட்டுறதா, அல்லது அவையோட நட்பு பாராட்டு மாதிரி நிற்கிறதா, இப்படி கனவிதமான தந்திரங்களை நிறைய யோசிக்கிறான். அது யோசிச்சு எதை செய்யறதுன்றது கூட செய்யல. நான் வந்து குதிரை போட்டுதான் என்று சொல்லுவார்கள். அது வேற நாங்களும் கணக்க படிச்சு வச்சுக்கொண்டு தண்டாக உண்டை பிடிச்சிட்டு உன்னுக்கு வந்துடணும். அதுக்கு ஆக சிக்கப்படக்கூடாது. வழிய இப்படி கணக்க இருக்கதான் சொல்லுவார்கள். என்ன புத்தகமும் ஒரு சிக்கல் என்று சொல்றதெல்லாம்
ஓ முயற்சிக்கப்படக்கூடாது. அதுவும் ஆனா ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறத வடிவா செய்யறதுக்கு ஓம்காரம் சொல்லுறோம் தான். பேர் காயத்ரியா யோசிக்கிறோம் பார்க்கிறோம் தான். அதுகளை நெக்கேக்குள்ள அதை இன்னும் வடிவாக உரைத்து வடிவா இன்னும் கொஞ்சம் அடுத்த வருமானத்துக்கு விளங்கி பார்க்கறதுக்கு இதுகள் எல்லாம் ஒன்றும் தெரியாத விஷயத்த சொல்லையில ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறத கொஞ்சம் வடிவ அடுத்த முறை ஓங்காரம் சொல்லேக்குள்ள இதெல்லாம் யோசித்து அடுத்த முறை சூரியனை வணக்கம் செய்யக்க இதையெல்லாம் யோசித்து செய்யக்குள்ள அது இன்னும் கூடுதலானதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரு மேத்த திருமரகன் படித்தான். ஓதுறது ஒரு குறிப்பிட்ட விதத்துல அதை இந்த பொருளை உணர்ந்து அதை ஓதினால் இட்ஸ் ஓப்பன் அப்ஸ் த அதர் டைமென்ஷன், ஓப்பன் அப்ஸ் அதர் பாசிபிலிட்டிஸ். அதான் அது கருத்து. வான்வகில் வளாது வெய்க வழிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகணவ பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, மரகணவ பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, மரகணவ பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. நாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றபேசா சிவ சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.